ஹே கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நான் வந்துட்டேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற மூவியோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துடுது. ஹீரோ யார் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட பாஸ் தான். அது தெரிஞ்ச உடனே ஹீரோயின் அதை எப்படியெல்லாம் மறைக்க ட்ரை பண்ணுறா. கடைசியில் அவள் எப்படி ஹீரோ கிட்ட மாட்டினாங்கிறது தான் கதை. ஸோ இப்போ வாங்க இன்னைக்கான வீடியோவை பார்ப்போம். எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் காலையில இப்பதான் கண்ணு விழிக்கிறா. கண்ணு விழிச்சு பார்க்கும் போது ஐயோ பக்கத்துல யாரா இது அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது தான் தெரியுது இவன் தான் நம்மளோட ஹீரோ. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட பாஸ்ன்னு தெரிஞ்ச உடனே ஐயோ நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இப்பதான் யோசிச்சு பாக்குறா. ஹீரோயின் வந்து அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுட்டு இருந்திருக்கா. பயங்கரமா போதையானதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோவோட ரூம்க்கு அவதான் வந்திருக்கா. பொதுவாக எல்லா ஹீரோவும் வந்துட்டு ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டைலாக் வித்தியாசமா நம்ம ஹீரோயின் சொல்லிடுறா. இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் வேலையும் போயிடும், மானமும் போயிடும். கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு இவன் மூஞ்சில படாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அங்கேருந்து ஹீரோ எழுந்துக்கிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுறா. அதோட கிளம்பி நேரம் ஆஃபீஸ்க்கு வரா. ஆஃபீஸ்க்கு வரும்போதே வந்துட்டு அவள் கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி தான் வரா. முடிய பூராவும் எக்ஸ்ட்ரா நெட்டு வச்சுக்கிட்டு கேட்டா மாறு வேஷத்துல இருக்கலாம். டக்குன்னு ஹீரோ பார்த்த உடனே அவனுக்கு கொஞ்சமா குழம்பி போயிடும் இல்லையா, அதனால இந்த மாதிரியான கெட்டப்ல வந்திருக்கா ஹீரோயின். இவன் ஆஃபீஸ்க்கு போன நேரம் டக்குன்னு நம்ம ஹீரோவுமே ஆஃபீஸ்க்கு வந்துகிட்டு இருக்கான். ஐயோ அவன் பார்த்துடக்கூடாது, பார்த்தா கண்டுபிடிச்சிருவானா, கண்டிப்பா கண்டுபிடிக்க மாட்டான். ஆல்ரெடி நம்ம கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கோம், மூஞ்சி பூரா ரோஸ் பவுடர் எல்லாம் போட்டிருக்கோம் அப்படின்னு பயந்துகிட்டே நடந்துகிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கண்டுபிடிக்க மாட்டான். அதே நேரத்துக்கு கரெக்டா ஹீரோவோட செக்ரட்டரி அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே ஹீரோ வந்து நேற்று நைட்டு என்னோட ரூமுக்கு வந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உடனே அதை நீ விசாரி அப்படின்னு அவன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ இவன் வந்துட்டு அப்படின்னா நம்மளை பத்தி விசாரிக்க போறானா, நம்மளை கண்டுபிடிச்சிடுவானா அப்படின்னு சொல்லி இவன் என்ன பண்றானா, இவங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போன்னு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா ஒளிஞ்சு நின்று. அந்த இடத்துக்கு ஒரு ஸ்டாஃப் வராங்க. அவங்க வந்து உடனே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அது ஏன் நீ இப்படி இருக்க, உன்னோட தலைமுடியெல்லாம் ஏன் இன்னைக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னும் போது இல்ல எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் அலர்ஜியா இருக்கு, அதனாலதான் நான் வந்துட்டு என்னோட ஹேரை ட்ரை பண்ணல, அது இதுன்னு ஏதோ சொல்றா. என்ன நீ ஒளிரிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. நீ ஒளிஞ்சு நின்று ஹீரோவை தானே சைட் அடிச்சுக்கிட்டு இருக்க, செம ஃபிகர் இல்ல அவரு, நம்மளாலாம் பார்க்க தான் முடியும், அதுக்கு மேல வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னும் போது ஆமா பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டேன், நானே டென்ஷன்ல இருக்கிறேன், கம்மிடுறீ அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறா. கரெக்டா அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும் போதுதான் ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தன் அங்க இருக்கான். அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரூம்குள்ள வந்த உடனே நான் வந்துட்டு எவ்வளவு நாளா உன்னால ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, ஆனா எதுவுமே கை கூடி வர மாட்டுது, ஆனா இதுக்கு மேலேயே என்னால பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடத்துக்க பாக்குறான். அந்த டைமுக்கு தற்செயலா வெளியில வந்து ஹீரோ வந்து இந்த சவுண்டு கேட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்த உடனே இவனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்போ உடனே இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் ஒன்றும் அவளை பண்ணல, அவ தான் வந்துட்டு என்னை மயக்க பார்த்தா, அவ தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா, தப்பா பேசுனா, அதனாலதான் நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணேன், நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஏண்டா மொசை பிடிக்கிற நான் என் மூஞ்ச பார்த்தா தெரியாதா, உன் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது, இனிமே உனக்கு இங்க வேலை கிடையாது, இங்க இல்ல இந்த இண்டஸ்ட்ரியில உன்னால எங்கேயுமே வேலை செய்ய முடியாது, உன்னை நான் பேன் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஐயோ சார் தயவு செஞ்சதெல்லாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு அவன் கெஞ்சுறான். மரியாதை வெளில போடா இங்கிருந்து அப்படின்னு சொல்லி அவனை துரத்தி விட்டுறான். உடனே ஹீரோயின் கிட்ட கேட்கறான், உனக்கு எதனா ப்ராப்ளமா, நீ நல்லா தானே இருக்க, உனக்கு எதனா வேணுமா அப்படின்னு கேட்கும் போது அவன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றா. உன்னோட ஃபேஸ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறான். இல்லை என்னோட ஃபேஸ் எல்லாம் அலர்ஜி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிடுறா. அப்ப ஹீரோயின் போலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது கால் தடிக்க அப்படியே கரெக்டா விழ போறான். நம்ம ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிடுறான். ஆனா அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயமே ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னு பார்க்கும் போது நம்ம ஹீரோயினோட முடியில வந்து வர வாசனை, அது வந்து ஒரு ஜாஸ்மின் வாசனை. அந்த வாசனை வந்து நேற்று நைட்டு இவனுக்கு நல்லா ஃபீல் ஆயிருக்கு. இந்த வாசனையை நேற்று நைட்டு நான் ஃபீல் பண்ணனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு இவனை இவ்வளோ க்ளோஸ்அப்ல பார்த்த உடனே பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துடுது. நேற்று நைட்டு நீ கம்பெனி டின்னருக்கு வந்தியா அப்படின்னு கேட்கும்போது இல்லை நேற்று நைட்டு நான் வரல, அந்த ஹோட்டல் பக்கமே நான் வரல, அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட வீட்டில் படுத்து தூங்கிட்டேன், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு போய் சொல்றா.
இவனும் ஒரு வேலை நம்ம நினைக்கிறதுதான் தப்பு போல, இவளா இருக்காது அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு நம்ம செக்ரட்டரி வராரு. அங்க வந்த உடனே ஹீரோயின் கிட்ட என்ன கேக்குறாருன்னா, புது ப்ராஜெக்ட்ல உன்னையும் ஒரு மெம்பரா நான் போட்டிருக்கேன், நீ அந்த ப்ராஜெக்ட்ல தான் இனிமே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது கடைசியா அப்புறம் தான் அவளுக்கு தெரிய வருது அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோக்கு தான் ரிப்போர்ட்டிங், ஹீரோ கூட சேர்ந்து தான் பண்ணணும்ன்றது. இருந்தாலும் ஹீரோயின் வந்துட்டு 2 மடங்கு சேலரி அதிகமா இருக்கு அப்படின்னு உடனே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. நேரா வந்துட்டு ஹீரோ பாக்கிறதுக்காக செக்ரட்டரி வரான். அந்த பொண்ணை பத்தி நீங்க கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த பொண்ணு வந்துட்டு எங்க போனாங்களோ சிசிடிவி கேமரால அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போய் அவரோட அட்ரஸ கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸையும் பேரையும் சொல்றாரு. அந்த பொண்ணோட பேரு சஹானா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் இல்லையா அப்படின்னு சொல்லி ஹீரோ இப்ப யோசித்து பாக்குறான். ஏன்னா ஹீரோயினோட முடியோட ஸ்மெல் வந்துட்டு அவனுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஸ்மெல் மாதிரி இருக்கே அப்படின்னு அவன் ரொம்ப யோசிக்கிறான். அப்பதான் செக்ரட்டரி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, இந்த சஹானா வேற யாரும் இல்ல சார், நம்ம ஆபீஸ்ல வந்து ஹீரோயின் வேலை செய்யறா இல்லையா அவளோட ரூம்மேட் தான், இவங்க 2 பேருமே அங்கதான் ஒன்னா தங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அப்பனா நேத்து நைட்டு வந்துட்டு ஹீரோயின் வீட்டுலதான் இருந்திருக்கா, அப்ப சஹானா தான் வெளியில கிளம்பி வந்திருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறான். இப்பதான் நமக்கு ஷஹானாவை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவ தான் ஷஹானா, நம்ம ஹீரோயினோட ரூம்மேட். அது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரே ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துருக்காங்க. நேத்து நைட்டு நடந்த விஷயத்துக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு வீடு நான் கொடுக்குறேன், உனக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட்டும் கொடுக்குறேன், நடந்ததெல்லாம் தப்பு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அப்ப இவளாவே கெஸ் பண்ணிடுறா. ஹீரோயின் நைட்டு போனா காலையில ரொம்ப அலங்கோலமா வந்தா, ஸோ அதுதான் நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு வந்துட்டு நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கினீங்கன்னா என்னை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. எனக்கு இந்த வீடு காசு இதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமும் கிடையாது, நீங்கள் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு தானே சொன்னீங்க, என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க, நான் தனியாகவே வாழ்ந்திருக்கேன், ஒரு ஃபேமிலியோடு நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி ஓகே எனக்கு கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்கிறான். அதோட ஹீரோவும் வந்துட்டு அவளை அங்க இருந்து இவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். நீ இங்கேயே வந்துட்டு மேல இருக்க ரூம்ல தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் டின்னருக்கு போலாமா அப்படின்னு சொல்லி சஹானா கேக்குறா. இவ்வளவு ரொம்ப வந்துட்டு கெஞ்சி கேட்கவே இவனுமே சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். இப்பதான் நமக்கு இன்னொரு கேரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவன் யாரு அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயினோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஆனா இவன் வந்துட்டு அனாதை கிடையாது, இவன் வந்து ஒரு பணக்கார வீட்டு பையன். அப்போ வந்து என்ன சொல்றா ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, எங்க போனானே தெரியல, அவளோட திங்ஸ் எல்லாமும் காணும், அவ ஆனா கண்டிப்பா என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எங்கேயுமே போக மாட்டா, அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்ல, பாய் ஃப்ரெண்டை இப்பதான் பிரேக்கப் பண்ணா, அப்ப எங்கதான் போயிருப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மென் வந்துட்டு நம்ம ஹீரோவையும் சஹானாவையும் பாக்குறான். பார்த்த உடனே ஏய் அது சஹானா தானே, அங்க பாரு அப்படின்னு சொல்றான். அதுக்குள்ளேயே வந்து அவங்க ரொம்ப தொலைவு போயிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு சஹானா மூஞ்சி மட்டும்தான் தெரியுது, கூட போறவன் யாருன்னு தெரியலையே, கண்டிப்பா வந்துட்டு அவ லாஸ்டா பிரேக்கப் பண்ண பாய் ஃப்ரெண்ட் அவன் கிடையாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அது மட்டும் இல்லாம இவன் கேக்குறான், அப்பனா புதுசா எதனா பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்குமோ என்னவோ அப்படின்னும் போது ஆல்ரெடி வந்து அவ 2-3 பேர்கிட்ட ஏமாந்துட்டா, இதுக்கப்புறமா அவ இந்த மாதிரி நடந்துக்கிட்டானா எப்படி, கண்டிப்பா அவகிட்ட நோ சொல்லியே ஆகணும், நம்ம அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு அங்க போறா. அவனை பார்த்து இன்னைக்கு அவன் கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க கிளம்பிடுறாங்க. அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு மறுபடியும் அதே மாதிரி மாறு வேஷத்தை போட்டு ஆபீஸ்ல பேய்க்குட்டி மாதிரியே சுத்திக்கிட்டு இருக்காளா. அப்ப ஹீரோ கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா ஏதோ ஒரு விஷயமா. ஹீரோக்கு மறுபடியுமே வந்துட்டு அவளோட சென்ட், அவளோட ஷாம்பு, அந்த எல்லா ஸ்மெல்லுமே வந்து ஞாபகம் வருது. இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவ முடிதான் வந்து கந்தர கோலமா இருக்கே, அவளோட முடி வந்துட்டு ஹீரோவோட ஷர்ட் பட்டன்ல மாட்டிக்குது. அதுக்குள்ள இங்க இருக்க எல்லாரும் வந்துட்டு செம்மையா கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. சான்ஸே இல்ல, அப்படியே கப்பல் மாதிரி இருக்கீங்களே, பயங்கர க்ளோஸ் அப்ல வேற இருக்கீங்க, உங்க 2 பேருக்குள்ளயும் என்ன நடக்குது அப்படி இப்படின்னு ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே ஹீரோ செம்ம கடுப்பாரா, ஏண்டா உங்களுக்கு வேலை பார்க்கறத தவிர வேற எல்லா விஷயமும் கேக்குது அப்படின்னு கத்துறான். இருமா அவசரப்படாத நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ எடுக்கும் போதுதான் அவனுக்கு தெரிய வருது ஹீரோயினோட விக் அப்படியே கயண்டு கையில வந்துருது. உடனே ஹீரோ அதை பார்த்த உடனே செம்ம ஷாக் ஆயிடுறான். சரி சரி பயப்படாத, நீ சொட்டங்கிறத நான் வெளியில யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஐயோ எனக்கு சொட்டெல்லாம் இல்லை, என் முடியெல்லாம் நல்லா தான் இருக்கு, நான் என்னோட ஃபேஸை மறைக்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா முடியெல்லாம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. எதனால உனக்கு இந்த அலர்ஜி வந்தது, ஒரு வேலை வந்துட்டு நீ நைட்டெல்லாம் கண்ணு முடிச்சு ரொம்ப நேரம் வேலை செய்யறியோ அதனால யாருக்குமோ அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோ கேள்வி கேட்கறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே பதில் சொல்ல மாட்டா.
சஹானா ஹீரோக்கு கால் பண்றா. கால் பண்ணி சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க, நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்னா தங்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல எனக்கு இங்க எக்கச்சக்கமான வேலை இருக்கு, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு எப்போ வருவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அங்க இருக்கவங்க எல்லாருமே என்ன கேக்குறாங்கன்னா, பொண்ணு குரல் கேட்டுச்சு, கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோவும், ஆமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்டு இருக்கு, கல்யாணம் வேற பண்ணிக்க போறாராம். இவர் கூட போய் அன்னைக்கு நைட் நம்ம இருந்துட்டோமே, பெரிய தப்பு பண்ணிட்டோம், பாவம் அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. நான் இது வரைக்கும் அவளுக்கு ஒரு ஃப்ளவர் கூட வாங்கி தந்ததே இல்லை, நீ ஒரு பொக்கே வாங்கிட்டு என்னோட வீட்டுக்கு வந்து அதை டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு சொல்றான். என்ன கர்மண்டா இது, சரி பண்ணி தொலைவோம் அப்படின்னு ஹீரோயின் மனசுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அதையும் பண்றதுக்கு ரெடி ஆயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்த உடனே, டார்லிங் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா சஹானா கிட்ட வரா. ஆனா ஹீரோ, ஐயோ நீ என்ன சென்ட் போட்டிருக்க, தள்ளி போ தயவு செய்து அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டின அச்சுன்னு தும்ப ஆரம்பிச்சிடறான். அவனுக்கு சுத்தமா இந்த சென்ட் ஒத்துக்கல போல. தயவு செஞ்சு கிட்ட வராத அப்படின்னு சொல்றான். அவளும் என்ன ஆச்சு உங்களுக்குன்னு கிட்ட வரா. அப்பதான் கரெக்டா காலிங் பெல் அடிக்குது. யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் பாக்குறான். இவ சும்மா அப்படி லைட்டா எட்டி பாக்குறா. அப்பதான் தெரியுது நம்ம ஹீரோயின் தான் வந்து நிக்கிறா. அவன் பொக்கே வாங்கிட்டு சொன்னா இல்லையா, ஹீரோயின் பொக்கே வாங்கிட்டு வந்து நிக்கிறா. ஐயோ இவ இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இவ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறா. ஹீரோவுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஹீரோயின் வந்து கொஞ்சமா அப்செட்ல இருக்கா. அந்த டைமுக்கு இப்பதான் நிமிந்து அவன் மூஞ்ச பாக்குறா. மூஞ்ச பார்த்தா மூக்குல இருந்து ரத்தம் வழியுது. ஐயோ சார் உங்க மூக்குல இருந்து பிளட் வருது சார், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அவன் வந்துட்டு பிளட் தொட்டு பாக்குறான். பார்த்த உடனே மறிக்கடிச்சு விழுந்துடுறான் ஹீரோயின் மேல. இவ வெளியில இருந்து கத்துறா, உள்ளே அண்ணா இருக்கீங்களா, பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்துறா. அவதான் ஒழிஞ்சிட்டு இருக்காளே, எங்க அவ மூஞ்ச காட்டினா இவளுக்கு டவுட் வந்துருமோன்னு சொல்லி அவ வெளியிலயே வராம உள்ளே இருக்கா. சவுண்ட் கேட்டாலும் அதோட ஹீரோயினும் அந்த பொக்கையை தூக்கி கடாசிட்டு நம்ம ஹீரோவை தூக்கி தோல்ல போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டு வேகமா போய் டாக்ஸி பிடிக்கிறா. அதுக்கப்புறம் தான் டாக்டர், நீங்க பயப்படாதீங்க, அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் ரத்தத்தை பார்த்த உடனே பயந்து மயக்கடிச்சு விழுந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு குமாருன்ற மாதிரி திருன்னு முயற்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், அடப்பாவி இவ்வளோ பெருசா வளர்ந்துருக்க, மூக்குல இருந்து வந்த ரத்தத்தை பார்த்தா பயந்துட்ட அப்படின்னு கேட்குறா. மறுபடியும் இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, டாக்டர் போனதுக்கு அப்புறம் அவன் கையை பார்க்கறான். அவன் கையில கொஞ்சமா ரத்தம் இருக்கு போல. அதை ஹீரோயின் நோட் பண்ணிடுறா. ஐயோ மறுபடியும் அவன் மயக்கடிச்சு விழுந்து நம்மள உயிரை வாங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் கையை பிடிச்சி இழுத்தா அதை வந்து கிளீன் பண்றா. ஹீரோயினும் இவன் கூட நெருக்கமா இருக்க இவனுக்கு வந்துட்டு அதிகமா வந்து இவதான் அந்த பொண்ணா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி டவுட் வந்துகிட்டே இருக்கு. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி செக்ரட்டரி வேற வந்துடுறான். சார் பில்லெல்லாம் பே பண்ணிட்டேன், கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோயின் அங்கிருந்து வேகமா ஓடிடுறா. அப்புறம் தான் ஹீரோ இப்ப யோசிக்கிறான். அதாவது க்ளோஸ் அப்ல அவளோட ஃபேஸை பார்த்துக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவ ஃபேஸ்ல அலர்ஜி மாதிரி இருக்கிறது எல்லாமே மேக்கப், அவ லிப்ஸ்டிக்கை வச்சுதான் அந்த ரெட்னஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிருக்கா அப்படின்னு தோணுது. வீட்டுக்கு வந்த உடனே சஹானா வந்து கட்டி பிடிச்சிக்கிறா. நான் எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா, நீங்க ஏன் போனே அட்டன் பண்ணல, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா தூங்குவோமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. எதுவுமே பேசாம ஹீரோ வந்து சைலண்டாவே இருக்கான். அப்பதான் ஹீரோயினை பார்த்தது இவளுக்கு ஞாபகம் வருது. இதை கண்டிப்பா நம்ம கேட்காம விடக்கூடாது, அவ எதுக்கு பொக்கேவோட இங்க வந்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, ஆமா எதுக்கு ஹீரோயின் இங்க வந்தா, அவ என்னோட ரூம்மேட் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறா. ஹீரோ சைலண்டா இவ என்ன சொல்றா அப்படின்றத மட்டும் நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப வந்துட்டு சஹானா என்ன சொல்றேன் அப்படின்னா, நாங்க 2 பேருமே ரூம்மேட் தான், ஆனா அதுக்கு முன்னாடி நாங்க சின்ன வயசுல இருந்து ஆர்ஃபனேஜ்ல ஒன்னாதான் வளர்ந்தோம், எங்க 2 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது, ஆனா எனக்கு அவளோட போக்கே பிடிக்கல, அதனாலதான் நீங்க கூப்பிட்ட உடனே இங்க உடனே வந்துட்டேன். அவ ஆம்பளைங்க கிட்ட எல்லாம் ரொம்ப பழகுவா, அதுவும் வந்து மாசத்துக்கு 4 பாய் ஃப்ரெண்ட் வச்சுப்பா, எல்லாரு கூடயும் நைட் அவுட் பண்ணுவா, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் வந்துட்டு அவளை அவாய்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு என்னடா இது, இவ வந்துட்டு எதுக்கு அவளை பத்தி இந்த அளவுக்கு குறை சொல்றா அப்படின்னு டவுட்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவ பொக்கேவோட இங்க வந்ததை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு, அவ உங்களையும் ட்ரை பண்றாளோ அப்படின்னு சொல்லி டைரக்டாவே கேட்கிறா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றானா, அதெல்லாம் கிடையாது, கண்டதெல்லாம் பேசாத, நான் தான் வந்துட்டு எனக்கு பொக்கே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், அதுவும் உனக்காக தான் கேட்டேன், உனக்காக தான் அவ வாங்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி பரவாயில்ல, ஆனா அவளோட கேரக்டர் சரியே இல்லை, நீங்க ஏன் வந்துட்டு அவளை வேலையை விட்டு எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு வந்து அவளோட கேரக்டரை பத்தி கவலை கிடையாது, ஏன்னா ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவள் நல்லபடியா தான் வேலை செய்யறா, ஆஃபீஸ்ல இருந்த ஒரு தப்பா அவள் பண்றது இல்லை, அப்ப எதுக்கு நான் வேலையை விட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்மையா ஆத்திரம் வருது. மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றா. நான் உன்னோட ரூம்ல வந்து இன்னைக்கு தூங்கட்டுமா அப்படின்னு கேக்குறா. அப்போ உடனே ஹீரோ இல்லை எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதோட மறுநாள் நைட்டு வந்துட்டு நம்ம ஹீரோயினை ஃபோன் பண்ணி சஹானா ஒரு கிளப்புக்கு வர சொல்றா.
எதுக்காகடி சடனாக வந்துட்டு நீ வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போனேன், அது மட்டும் இல்லாமல் என்ன ஏதுன்னு ஒரு ஃபோன் கூட பண்ணல, இப்போ என்னன்னா என்ன கிளப்புக்கு கூப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறா ஹீரோயின். அதுக்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாத சஹானா என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, நீ ரொம்ப நாளாக வந்துட்டு தனியாகவே இருக்க இல்லையா, சிங்கிளாகவே இருக்க, உன்னோட சிங்கிள் லைஃப்பை மாற்றணும்னு ஆசைப்பட்டேன், உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எனக்கு இப்போதைக்கு அதில் ஐடியாவும் இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்போ அந்த இடத்துக்கு சான்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா சஹானா. இவன் என்னோட ஃப்ரெண்டு தான், இவனுக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, அதனால தான் அவங்க 2 பேருக்கும் நான் பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ற மாதிரி ஹீரோயின் கடுப்புலேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு 2 பேரையும் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு, எனக்கு அர்ஜென்ட்டாக வந்துட்டு ஒரு ஃபோன் கால் பண்ணணும், நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சஹானா அங்கேருந்து கிளம்பிடுறா. அதே நேரத்துக்கு இந்த சான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் தனியா இருக்கா இல்லையா, அவகிட்ட வந்து தப்பா நடந்துக்க பாக்குறான். நீ ரொம்ப ஒன்றும் அழகாலாம் இல்லை, ஆனா அட்ராக்டிவா இருக்க, என் கூட இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்றான். ஆனா ஹீரோயினுக்கு கொஞ்சமும் பிடிக்கவே இல்லை. அவனை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு வேக வேகமா வெளியில ஓடி வரா. வெளியில ஓடி வரும்போது தான் வந்து ஹீரோவை பாக்குறா. ஹீரோ உடனே நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்புறம் தான் ஹீரோயின் வந்து ஒருத்தன் என்கிட்ட தப்பா நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்றா. அப்ப ஹீரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறான். ஆனா அந்த சான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு, அவ தான் போய் சொல்றா, அவ தான் இப்ப நடிக்கிறா, நீங்க வர வச்சதே அவ தான், ஆனா இப்ப என்ன இப்படி சீன் போட்டுட்டு இருக்கான்னு எனக்கே ஒன்னும் புரியல, ஒரு வேலை நீ என்னை விட பணக்காரனா இருப்பேன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோனை பத்தி தப்பா சொல்றான். ஹீரோ நம்ப மாட்டான்னு சொல்லிட்டு அவனோட மொபைலை எடுத்து எனக்கு எவ்வளவு போட்டோஸ் அனுப்புறா பாரு ஒரு நாளை போல, அவளோட ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் செக்ஸியாக எடுத்து எனக்கு அனுப்பிக்கிட்டே இருப்பா, இப்படியெல்லாம் தான் அவள் என்ன கரெக்ட் பண்ணா அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவுக்கு என்ன நம்பக்கூடாதுன்னே ஒன்றுமே புரியாமல் சைலண்ட்டாக இருக்கான். ஹீரோயின் இல்லை நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை, இவன் யாருன்னே தெரியாது, இவனை இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், இவனுக்கு எப்படி என் ஃபோட்டோஸ் கிடச்சதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ எனிவே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இவ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவள் பிடிக்கலன்னு சொல்கிறானா நீ அவளை விட்டுட்டு போறதுதான் சரி, இதுக்கு மேல அவளை தொல்லை பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா இந்த சான் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து இவனை எதிர்த்து பேசுறான்னு சொல்லி ஹீரோவை அடிக்கிறதுக்காக ஒரு பாட்டில் எடுத்து ஓங்கிட்டே போறான். ஆனா ஹீரோயின் குறுக்கால வந்துடுறா. ஹீரோயினுக்கு நல்லாவே அடிபட்டுருது. ஹீரோயினை அடிச்ச உடனே வேகமா அவன் எஸ்கேப் ஆகி அங்க இருந்து ஓடிடுறான். ஹீரோயின் மயக்கடிச்சு விழுந்துடுறா. அப்பதான் வந்து ஹீரோ என்ன கேட்குறான் ஹீரோயின் கிட்ட அப்படின்னு பார்த்தா, உன்னோட ஃபேஸ் வந்துட்டு ஏன் இப்படி இருக்கு, ஓ ஃபேஸ் நல்லா தான் இருக்கு, ஆனா நீ வந்துட்டு எதுக்காக ஆஃபீஸ்க்கு வரும்போது கண்டபடி மேக்கப் பண்ணிக்கிட்டு வர, எதுக்காக இந்த மாதிரி கந்தரகோலம் பண்ணிட்டு சுத்துற அப்படின்னு கேட்குறான். தயவு செஞ்சு நீங்கள் தப்பாக நினைக்கல அப்படின்னா என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி பேசாதீங்க, அது என்னோட பர்சனல் லைஃபோட இன்ட்ரெஸ்ட்டு, அதனால அதை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஹீரோவும் அதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் கேட்க மாட்டான். மேக்கப் ஒரு பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் கேரக்டர் ஒழுங்காக இருக்கணும், எக்கச்சக்கமான பாய் ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு சுற்றுறது நல்ல விஷயம் கிடையாது, அது உனக்கே பேக் ஃபயர் ஆகிடும், எல்லாரையும் நம்பி எல்லார் கூடயும் சுத்தாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானா. ஹீரோயின் என்னது எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, எப்போ நீங்கள் பார்த்தீங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு சொல்கிறா. இவன் எதையுமே கேட்குற மாதிரி இல்லை, கண்ட ஆம்பளைங்க கூட போய் கண்ட இடத்துல குடிக்கிற வேலையை நிறுத்து அப்படி இப்படின்னு எக்கச்சக்கமாக அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, என்ன நினைச்சு நீங்க இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. எதை சொன்னாலும் பெண் உரிமை பெண் சுதந்திரம்னு சொல்லுவீங்க, நான் என்ன பேச முடியும், அதனால நான் ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை, அதுக்கப்புறம் உன் இஷ்டம், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்க இருந்து போன் எடுத்துட்டு கிளம்புறான். அப்போ ஹீரோயின் ஃபோன் அடிக்குதுன்னு சொல்லிட்டு வேகமாக ஃபோனை அட்டன் பண்ணுறா. பார்த்தா சஹானா கால் பண்ணுறா. ஆக்சுவலாக இது வந்து ஹீரோவோட நம்பர் தான், இவ கால் பண்ணுறா. ஹீரோ வந்து மொபைலை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டான் போல், நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி மாறி 2 பேரும் கேட்டுக்கிறாங்க. ஹீரோயின் பேரை கேட்ட உடனே அவ்வளோதான், சஹானாக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுது. பார்த்தா ஹீரோ திரும்பி வந்துடுறான். அது என்னோட ஃபோன், அவ்வளோ அர்ஜென்ட்டாக உனக்கு ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதில்ல, அப்படி யார் உனக்கு கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா, சரி என்ன எழுவோ, எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை, என் ஃபோனை கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறான். இவன் செம்ம கடுப்பில் தான் பேசிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலாக அவன் சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பிட்டான் போல. ஹீரோனுக்கு ஒன்றுமே புரியல, அடப்பாவி இவன் என்னதான் சொல்கிறான், எதுக்காக இவன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு குழப்பத்தில் இருக்கா. அப்போ சானை காட்டுறாங்க. சான் வந்துட்டு சஹானா கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அவளை ஹீரோ வந்து காப்பாற்றிட்டான் அப்படின்னும் போது சஹானாக்கு செம கடுப்பு.
இருந்தாலும் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. ஏன்னா இவன் நல்லவனு காட்டணும் இல்லையா. ஐயோ அந்த படுபாவி நாசமாக போறவன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கல. அவன் நல்ல பையன் நினச்சி நான் அவனுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு சீனை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்போதான் ஹீரோயின் வந்து என்ன கேட்குறானா, என்னோட ஃபோட்டோஸ் அவன்கிட்ட எப்படி போச்சு, உன்னோட மொபைல்லேருந்து எடுத்தானா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை நான் ஏன் அனுப்ப போகிறேச்சா, உன்னோட ஃபோட்டோ போய் நான் அனுப்புவேனா என்ன அப்படின்னு சொல்லி சீன் போட்டுக்கிட்டு இருக்கா. சரி விடு, இந்த விஷயத்த இதோட விடு, நீ எதுக்காக இது எல்லாமே உன்னோட தப்புன்னு நினைக்கிற, அது அவனோட தப்பு தான் எல்லாம் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் சரி, உன்னோட பாஸ் எதுக்கு அங்க வந்தாரு, அவர் எதுக்காக வந்து உன்னை காப்பாத்தினாரு, நீ தான் அவரை வர சொன்னியா அப்படின்னு சொல்லி முழு கோவத்தோடு கேக்குறா. என்ன நீ ஒளிரிட்டு இருக்க, அவர் ஏன் வந்துட்டு என்ன லவ் பண்ண போறாரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவர் அங்க யாரையோ பார்க்கறதுக்கு வந்தாரு, நான் வந்து அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் தான் அப்பாடான ஆகுது இவளுக்கு. அதோட மறுநாள் ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போறா. ஆஃபீஸ்க்கு போனா வந்துட்டு இந்த வாட்டி அந்த மாதிரி இடகுடமா மேக்கப் எல்லாம் போடாம ரொம்ப நார்மலா அழகாவே போறா. எல்லாரும் ஆணு பார்த்து ஹீரோயினை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் ஹீரோ பாக்குறான், ஹீரோ வேற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா. அதனால அவனால எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க முடியல. இங்க இருக்க மற்றவனுங்க எல்லாம் செம்ம அழகா இருக்கியா அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா ஹீரோயின் கிட்ட ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, சார் இந்த டிசைன் நான் முடிச்சுட்டு அதை கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. ஹீரோவும் சைலண்டா அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். அவனால ரியாக்ட் பண்ணவே முடியல. ஹீரோயின் மேல வந்து அந்த ஷாம்பு ஸ்மெல் வேற அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. இதுல இவனுங்கெல்லாம் வேற எனக்கு காட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோயினையும் நெருக்க ஆரம்பிச்சிடறானுங்க. ஹீரோக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஹீரோயின் தான் அந்த பொண்ணா இருப்பாளோ அப்படின்றது தோணல் வந்து அதிகமாயிட்டே போகுது. சகனாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது ஆஃபீஸை விட்டு அவளை வேலையை நிறுத்தணும் அப்படின்றதுல ரொம்ப மும்மரமா இருக்கா. அதுக்காக என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளை வந்து ரூம்ல போட்டு பூட்டிடுங்க, ஏதாவது ஒரு இருட்டு ரூம் ஆஃபீஸ்ல இருந்ததுன்னா அங்க போட்டு பூட்டிடுங்க. அவளுக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒன்று ஆர்ஃபனேஜ்ல நடந்திருக்கு. ஆர்ஃபனேஜ்ல கரண்ட் போன அன்னைக்கு நைட்டு பூராவும் அவ ஒரு இருட்டு ரூம்ல மாட்டிக்கிட்டா. அன்னைக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. ஸோ இருட்டை பார்த்தாவே அவ ரொம்ப பயப்படுவா அப்படின்னு சொல்லி போன்ல ஆளுங்க ரெடி பண்ணிடுறா. அப்ப கரெக்டா ஈவினிங் ஹீரோயின் கிளம்பும் போது 2 பேர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, பழைய ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கணும், கொஞ்சம் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு கம்பல் பண்ணி அனுப்புறாங்க. ஃபைலை எடுக்கிறதுக்காக ஹீரோயின் உள்ள போறா. உள்ள போன உடனே அவளை வச்சு லாக் பண்ணி விட்டுறாங்க. அவளும் கதையை தட்டி தட்டி பாக்குறா, யாருமே திறக்கல. நேரம் ஆக ஆக அவளுக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வர ஆரம்பிச்சது. அப்பதான் வந்துட்டு ஹீரோ விடாம ஹீரோயினை தேடிக்கிட்டு இருக்கான். சார் அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல சார், அது மட்டும் இல்லாம லாஸ்டா அவங்க ஃபைல்ஸ் எடுக்கிறதுக்காக கீழே போனாங்க, அதுக்கப்புறம் யாருமே அவங்கள பார்க்கலன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் செக்ரட்டரி. ஹீரோ நேரா வந்து அந்த ஃபைல்லாம் இருக்கிற ரூமை தான் வந்து செக் பண்றான். கரெக்டா ஹீரோயின் அங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் வந்துட்டேன், ஒன்றும் கிடையாது, யாரும் இங்க இல்லை, நீ டென்ஷன் ஆகாத, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணாங்களோ அவங்கள கண்டிப்பா நான் வேலையை விட்டு எடுத்துருவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் கட்டி பிடிச்சி பயங்கரமா கதறி கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவே ஹீரோயினை கொண்டு வந்து ட்ராப் பண்றான். ஆனா இவனோட கார் ஸ்டார்ட் ஆகாம போயிடுது. அப்ப ஹீரோயின் வந்துட்டு, நீங்க கொஞ்ச நேரம் வேலை உட்காருங்க, உங்களோட செக்ரட்டரியை வர சொல்லுங்க, அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவளோட வீட்டுக்கு கூப்பிடுறா. முதல்ல கெத்தா வேணான்னு சொன்னாலுமே ஓகே சரி நான் வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். ஹீரோக்கு இடினா பயங்கரமான பயம் போல, அவனும் என்ன மாதிரி தான் போல, எனக்கும் இப்படிதான் இடினா பயமா இருக்கும். அவன் வந்து ஒரு வாட்டி இடிக்கும் போது ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிறான். என்னாச்சு, தண்ணி எதுனா வேணுமா அப்படின்னு கேட்குறா. இருந்தாலும் வந்துட்டு இதை ஒத்துக்கிட்டா அசிங்கமா போயிடுமே, அதனால சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தெரியாம கையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். ஆனா கண்டுபிடிச்சிடறா. ஒரு வாட்டி இடிக்கும் போதும் வந்துட்டு தெரியாம கை பிடிப்பீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கலாய்க்க ஆரம்பிச்சிடுறா. இதுக்கு மேல மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா கொஞ்சம் எனக்கு அந்த சவுண்டு கேட்டா அலர்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து, இது உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும், இது என் ஃப்ரெண்டுக்காக நான் கிஃப்ட் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சேன், இன்னும் உனக்கு நான் கொடுக்கவே இல்லை, ஸோ இது யூஸ் பண்ணாதது தான், இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு கோல்ட் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. உள்ளே போய் பார்த்தா ஹீரோயினோட ஷாம்புவோட ஸ்மெல்லை எடுத்து பார்க்குறான். அவன் வந்துட்டு அன்னைக்கு நைட்டு எந்த ஸ்மெல் அவனுக்கு தோணுச்சோ அதே ஸ்மெல் தான் இது. அப்போனா இவ தான் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அவ கிடையாது. இல்லை என்ன நமக்கு ஏன் இப்படி குழப்பமா இருக்கு, ஒருவேளை 2 பேருமே ஒன்னா இருந்ததுனால தவறியாவ இவளோட ஷாம்பு கூட யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லி இவன் பல விதமா யோசிக்கிறான். அதே நேரத்துக்கு இந்த ஆம்பளை ட்ரெஸ் இது யாருக்காக வாங்கியிருப்பா அப்படின்னு வேற தோணுது.
ஹீரோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரான். கரெக்டா வந்துட்டு செக்ரட்டரி வந்துடுறான். வந்த உடனே அவன் என்ன யோசிக்கிறான்னா, எதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்துட்டு இவர் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காரு, எதுக்காக குளிச்சிருக்காரு அப்படின்னு அவனோட மைண்டு பல விதமா ஓடுது. வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து பார்த்தா இவ கண்டுபிடிச்சிடுறா. இந்த ட்ரெஸ் வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் போய் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருப்பாங்க. நீ அவளோட வீட்டுக்கு போயிட்டு இவ்வளவு நேரம் அங்கதான் இருந்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷாம்பு வேற யூஸ் பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறா. தயவு செஞ்சு இந்த மாதிரி என்னை தொல்லை பண்ணாம இருக்கியா, எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து எந்த பதிலும் சொல்லாம போயிடுறான். ஆனா நைட்டு பூராவும் வந்து ஹீரோவுக்கு ஹீரோயின் ஞாபகமாவே இருக்கு. ஹீரோயினை கிஸ் பண்ற மாதிரி தோணுது. தூங்குனா தானே பிரச்சனை, தூங்கவே தேவையில்லைன்னு சொல்லி எழுந்தே உட்காந்துடுறான். மறுநாள் இந்த சஹானா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, உங்க ஆபீஸ வந்து பாக்கணும்னு எனக்கும் ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூடிய ஆபீஸ்க்கு போறா. இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோ கொஞ்சம் பிஸியா இருக்கும் போது நான் போய் உங்க ஆபீஸ சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. நேரா HR டிபார்ட்மெண்ட்டுக்கு போறா. அங்க ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். அவன் கிட்ட போன உடனே, நான் தான் உங்க பாஸ கல்யாணம் பண்ணிக்க போறேன், ஒரு பணக்கார வீட்டு பொண்ணுங்களோட பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே புரியும். அவங்களோட புருஷன் வந்து ஆஃபீஸில் எவ்வளையாவது ஒருத்திய பார்த்து சைடில் வச்சுப்பானோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் தெரியுமா. அது எங்கேயும் நடக்குதோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. அதனால நீங்கள் நாளைக்கு ஹீரோயினை வேலையை விட்டு வெளியில் அனுப்பணும். ஹீரோவை நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவனும் என்ன சொல்கிறான்னா, மேடம் நீங்கள் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் என்ன கவனிச்சுப்பீங்கல்ல நல்லா அப்படின்னு சொல்லி கேட்குறான். கண்டிப்பாக உனக்கு நான் வந்துட்டு போஸ்டிங் தரேன், உனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் தரேன், அது இதுன்னு சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணிடுறா. அவனும் வரைஞ்சிக்கிட்டு ஓகே மேடம்னு ஒத்துக்கிறான். அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு பேசுகிறான். நீ சான்ஸே இல்லை, ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கர், நீ ரொம்ப வந்துட்டு டேலண்டடான பர்சன். ஆனால் நான் வந்து என்னோட ப்ராஜெக்ட்லேருந்து உன்னை வெளியில் அனுப்புகிறேன், உன்னை வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு அனுப்புகிறேன். ஏன்னா எனக்கு கூடிய சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது. அதனால நம்ம 2 பேரும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறது என்னோட வருங்கால ஒய்ஃபுக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. நம்ம வந்து ஒரே ப்ராஜெக்டில் இருந்தால் எந்த நேரமும் வந்து ஒன்றாவே இருக்கும். என்னோட ப்ராஜெக்டில் பையனுங்க மட்டும் இருந்தால் போதும்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. இது முடிகிற வரைக்குமாவது நீங்கள் வந்துட்டு என்னை வச்சுக்கலாம் இல்லையா உங்கள் ப்ராஜெக்டில், தயவு செஞ்சு அது மட்டும் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்டுக்காக நான் ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்கு எடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்லும் போது, இல்ல தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றான் ஹீரோ. ஆபீஸ்க்கு வெளியில சஹானா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஹீரோயின் சஹானாவை பார்த்துடுறா. பார்த்த உடனே நீ இங்க என்ன பண்ற, என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தியா அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கேட்கிறா. ஆனா இவ சைலண்டா இருக்கா. அப்ப அவளோட பேகை பார்க்கும்போது, இது லட்சக்கணக்கில் இருக்குமே, இது அந்த பிராண்டாச்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின், எதுக்காக நீ இந்த பேக் போட்டிருக்க, இந்த பேக் உனக்கு யார் வாங்கி கொடுத்தா அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறா. என்னை பத்தி கவலைப்படுறதை நிறுத்திட்டு நீ உன்னை பத்தி மட்டும் கவலைப்படு. நீ எதுக்காக ஏன் பின்னாடி சுத்தி சுத்தி நான் என்ன பண்றேன் அப்படின்றத வேவு பார்த்துக்கிட்டு இருக்க, நான் யார் கூட இருக்கேன், நான் என்ன பண்றேன், நான் மாசத்துக்கு எவ்வளவு செலவு பண்றேன், எவ்வளவு ரூபாயில பேக் மாட்டுறேன், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. நீ கனவுல நினைச்சா கூட உன்னால என்ன மாதிரி வாழ முடியாது அப்படின்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசுறா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்காக இவ இப்படியெல்லாம் பேசுறா அப்படின்னு அவ வந்துட்டு அப்படியே திகைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. அவ அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் மென்னு அந்த இடத்துக்கு வரான். வந்த உடனே எதுக்காக நீ இவ்வளவு சோகமா இங்க நின்றுட்டு இருக்க அப்படின்னும் போது நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பதான் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஹீரோ வந்துட்டு சஹானாவை பிக்கப் பண்றதுக்காக கார்ல அப்படியே போயிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இங்க பார்த்த உடனே இவன் என்ன நினைச்சுக்கிறான்னா, இவன் தான் பாய் ஃப்ரெண்டா இருப்பான் போல ஹீரோயினுக்குன்னு நினைச்சுக்கிறான். அப்பவும் ஹீரோயின் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு பயமா இருக்குடா, அவ ஏதோ பணக்காரன் கூட சுத்துறா போல, என்ன வேற வந்து நான் தள்ளி இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி எல்லாம் எது தெரிஞ்ச மாதிரி பேசுறா. அவ யார்கிட்டன்னு நம்பி ஏமாந்துருவாளுன்னு எனக்கு தோணுது. அவ யார் கூட சுத்துறா என்ன ஏதுன்ற விஷயத்த நம்ம எப்படியாவது விசாரிச்சுக்கணும், அவளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு முன்ன என்ன சொல்றான்னா, கொஞ்சம் நீ பொறுமையா இரு, என்ன ஏதுன்னே தெரியாம நீ எதுக்காக அவளோட விஷயத்துல மூக்க நுழைக்கிற, நீ அதெல்லாம் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்றான். நைட் எல்லாம் ஹீரோயினுக்கும் வந்துட்டு ஹீரோ கூட மழையில நடந்து வந்தது, ஹீரோ கூட பேசிக்கிட்டு இருந்தது, இதே விஷயம் தான் ஞாபகத்துக்கு வந்து போகுது. அவன் அது மட்டும் இல்லாம ப்ராஜெக்ட்ல இருந்து வேற எடுத்துட்டான் இல்லையா, அதனால அவ செம்ம கடுப்புல இருக்கா. மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து பஞ்ச் பண்ற அவளோட கார்டை, அது பார்த்தா இவளை பேன் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி வருது. ஒண்ணுமே புரியல, என்னது இது, என்ன எதுக்கு ஃபயர் பண்ணாங்க அப்படின்னு முழிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப இவளோட டீம்ல இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமும் அங்க இருக்காங்க. ஏய் இதெல்லாம் எரரா இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் HR அங்க வரான். எரர்லாம் கிடையாது, உன்னை இந்த கம்பெனியை விட்டு நாங்க வேலையை விட்டு தூக்கிட்டோம், மரியாதையா உன் பொட்டி படிக்கையை கட்டிக்கிட்டு வேலையை விட்டு கிளம்ப பாரு அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே வந்துட்டு, எதுக்காக நீங்க இப்படி சடனா ஒருத்தவங்களை வேலையை விட்டு எடுப்பீங்க, ஹீரோ அதை பத்தி எந்த விஷயமும் எங்களுக்கு சொல்லவே இல்லையே,
அது இல்லாம நீங்க நோட்டீஸ் பீரியடே இல்லாம எப்படி அதுவும் வேலையை விட்டு எடுப்பீங்க அப்படின்னு கேள்வி கேக்குறாங்க. அப்ப அதுக்கு இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு ஒழுக்கம் சரியில்லை, அதனாலதான் அவளை ஸ்பாட்லயே டெர்மினேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அவ ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறா. இந்த பையன் வேற ஹீரோயினுக்காக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கானா, வேண்டாம் எனக்காக நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஹீரோயின் கிளம்பி போயிடுறா. ஹீரோயின் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்காளா, அதனால நேரம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவளோட ஆர்ஃபனேஜுக்கு கிளம்பி போறா. அவளை வளர்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட பேசுறா. அவங்களும் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி இவகிட்ட ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஹீரோ ஆபீஸ்க்கே வரான். ஆபீஸ்க்கு வந்த உடனே இவனுங்க எல்லாம் என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க, அவ எந்த அளவுக்கு வேலை செஞ்சா, அவளை போய் வேலையை விட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் போது, என்ன சொல்றீங்க, நான் அவளை ப்ராஜெக்ட் தான் மாத்தணும்னா வேலையை விட்டு எல்லாம் எடுக்கல அப்படின்னும் போது, HR தான் சொன்னாரு, அதுவும் ஸ்பாட்லயே அவளை டெர்மினேட் பண்ணி அனுப்பிட்டாரு அப்படின்னும் போது ஹீரோக்கே ஒன்னும் புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி முழிக்கிறான். உடனே HR கூப்பிட்டு கேக்குறான், டே HR என்னடா இது அப்படின்னு கேட்கும் போது, சார் நான் என்ன சார் பண்றது, மேடம் தான் சார் சொன்னாங்க, அதுவும் அவங்க இவங்களோட நடத்தை சரியில்லை, உங்களை கரெக்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்னோட லைஃப காப்பாத்துங்கன்னு சொல்லி கேட்டாங்க. என்னால வேற ஒண்ணும் பண்ண முடியல, வேற வழியே இல்லாம தான் சார் நான் இந்த விஷயத்த செஞ்சேன். நான் இதை உங்ககிட்ட கேட்டிருக்கணும், இருந்தாலும் அவங்க உங்களை பாத்துக்கிறேன், உங்ககிட்ட அவங்க எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு செம்ம கடுப்பாகுது. ஹீரோயின் அவளோட வீட்டுல ரொம்ப சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. காலிங் பெல் அடிக்குது. போய் கதவு திறந்து பார்த்தாதான் தெரியுது. ஹீரோ நேரா உள்ள வந்துடுறான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, இத பார், நான் உன்னை ஃபயர் பண்ணவே இல்லை, உன்னை ப்ராஜெக்ட் மட்டும்தான் மாத்தினேன், ஆனா என்னோட கம்பெனி சைட்ல தான் தப்பாயிடுச்சு, அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நீ மறுபடியும் ஜாயின் பண்ணு அப்படின்னும் போது, நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ ஏன் வேற ப்ராஜெக்டுக்கு போன்னு சொன்னா நான் போகணும், இல்ல இதுலயே இருன்னு சொன்னா நான் இருக்கணும், வேலையை விட்டு போன்னு சொன்னா நான் போகணும், இப்ப மறுபடியும் ஜாயின் பண்ணிடுன்னு சொன்னாலும் நான் வந்துடணும்னு நீ நினைக்கிறியா, என்னால முடியாது அப்படின்னு கோவப்படுறா. இது பாரு, நான் தான் என் சைட் தப்பாயிடுச்சுன்னு வீட்டுக்கு மன்னிப்பு கேக்குறேன், அதுக்கப்புறமும் எதுக்காக நீ இப்படி பேசுற அப்படின்னு சொல்றான். சரி அப்பனா எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னும் போது, என்ன கண்டிஷன் அப்படின்னு கேக்குறான். நான் இப்போதைக்கு உன்னோட ப்ராஜெக்ட் முடியற வரைக்கும் உன் ப்ராஜெக்ட்ல தான் சேர்ந்து வேலை செய்வேன், புது ப்ராஜெக்ட்டுக்கு போக மாட்டேன், ஓகேயா அப்படின்னு கேக்குறா. ஹீரோக்கும் இப்ப வேற வழி இல்ல இல்லையா, இவளை கம்பெனிக்கு வர வைக்கணும்ன்ற காரணத்துக்காக சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறான். வீட்டுக்கு போனா அவ பயங்கர ஜாலி மூட்ல நான் உனக்காக புது புது டிஷ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னும் போது இவன் செம ஆத்திரத்துல இருக்கான் இல்லையா, எதுக்காக எனக்கே தெரியாம என்னோட ஆபீஸ் விஷயத்துல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ண நீ அப்படின்னும் போது இவளுக்கு ஐயோ இவனுக்கு தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஆக்சுவலா அவளோட கேரக்டர் சரியில்லை, அவ எங்க உன்னையும் மயக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருந்தது, அதனாலதான் இதெல்லாம் பண்ணேன், எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், எல்லாமே உன் நல்லதுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்றா. அது என்னோட கம்பெனி, அந்த கம்பெனில யார் வேலை செய்யணும் செய்யக்கூடாது எல்லா விஷயமும் நான் தான் டிசைட் பண்ணணும், நீ கிடையாது, என்னோட பிசினஸ்ல இனிமே தலையிடுற வேலை வச்சுக்காத அப்படின்னும் போது, பத்தியா இப்ப கூட பாரு, அவளுக்காக நீயும் பேச ஆரம்பிச்சுட்ட, அவ எல்லா ஆம்பளைங்களையும் மயக்கிடுவா, அவ அப்பேற்பட்டவதான் அப்படின்னு சொல்றா. நீ என்ன வேணாலும் உளறிக்கோ, எனக்கு அதை பத்தியும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போயிடுறான். இவ கத்திக்கிட்டே இருக்கா, பத்தியா பத்தியா அவளை சொன்ன உடனே உனக்கு எவ்வளவு கோவம் வருது பார், அவளை வேலையை விட்டு நிக்க வைக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணா கூட அதுக்கு நீ விட மாட்ற, அவ உன் கூடியே இருக்கணுமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கா. மறுநாள் ஹீரோவும் ஹீரோயினும் பிசினஸ் விஷயமா ஒருத்தரை கிளைண்ட மீட் பண்றதுக்காக போறாங்க. அங்க அந்த கிளைண்ட்டுக்கு ஹீரோயினை ரொம்ப பிடிச்சிருது. அவர் பயங்கரமா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ இது எல்லாத்தையுமே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா ஆம்பளைங்க தான் இவகிட்ட வழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இவ நார்மலா தான் இருக்கா, யாருக்கிட்டயுமே இவ வழிகிற மாதிரி எல்லாம் பேசுறதே இல்லையே அப்படின்னு சொல்லி இவன் பாத்துட்டு இருக்கான். இந்த தாத்தா ஒரு படி மேல போயிட்டு அவரோட பையனை கூப்பிட்டு வச்சு, இதுதாம்மா என் பையன், இவனுமே இப்ப படிச்சுட்டு கொஞ்சம் வெட்டியாதான் இருக்கிறான், என் பிசினஸ் தான் பாத்துக்க போறான், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீயும் சிங்கிள் இவனும் சிங்கிள், ரெண்டு பேரும் மிங்கிள் ஆயிடுங்க, உன்னோட நம்பர் இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஹீரோயின் எப்படா இவரை அவாய்ட் பண்றது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ குறுக்கால இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி வந்துடுறான். கம்பெனில அர்ஜென்டா போன் நம்ம ரெண்டு பேருமே இப்ப இம்மிடியட்டா கம்பெனிக்கு போய் ஆகணும், இல்ல அப்படின்னா கம்பெனியே தலைகீழ கவுந்துரும், ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறா. எதுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணீங்க, கிளைண்ட் என்ன நினைச்சிருப்பாங்க, அவர் அவரோட பையனை வேற இன்ட்ரடியூஸ் பண்ணாரு, அந்த டைமுக்கு நம்ம ரெண்டு பேரும் அங்க இல்லாம வந்தா அவர் என்ன அளவுக்கு நினைச்சிருப்பாரு, அவருக்கு நான் ஒரு போன் பண்ணி சாரி கேட்டுறேன் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் ஒரு ஆணியும் தேவை கிடையாது, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க, உன் தலையில தான் இந்த கம்பெனியே ஓடுதா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த ஒரே ஒரு கிளைண்ட் தான் இருக்கானா என்ன, அவனை வேலை விஷயமா பேசின மீட்டிங்க்கு வர அப்படின்னு சொன்னா அவன் என்னன்னா அவன் பிள்ளைக்கு பிளைண்ட் டேட் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்றீங்க நீங்க அப்படின்னு இவ கோவப்படுறா.
மொபைல தாங்க என்கிட்ட அப்படின்னு சொல்றாளா. ஆனா அந்த டைமுக்கு இவன் மொபைல தர முடியாதுன்னு சொல்றான். நேரா போய் கழுத்துல கிஸ் பண்ணிடுறா. அது காலர்ல வந்துட்டு இவளோட லிப்ஸ்டிக் கரை வேற பட்டுடுது. அவ்வளவுதான், அதோட ரெண்டு பேருமே படபடப்பாயிடுறாங்க. போதும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனா சஹானா வந்து அவன் கழட்டி போட்ட ஷர்ட்ல இருக்க லிப்ஸ்டிக் கரைய பாக்குறா. இது கண்டிப்பா அவ யூஸ் பண்ற ஷேடு தான். அவ எப்பவுமே அந்த ஒரே ஷேடு தான் யூஸ் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவளுக்கு கன்ஃபார்மாவே தெரிஞ்சிடுது. ஹீரோக்கு வந்து சஹானா மேல பயங்கர டவுட் இருந்திருக்கும். அதனால அவளை பத்தி மறுபடியும் இன்வெஸ்டிகேட் பண்ணுன்னு சொல்லியிருப்பான். அவன் வந்து பண்ணிட்டு வந்துட்டேன் சார், தனியா பேசணும் அப்படின்னும் போது பரவாயில்ல நீ சொல்லு அப்படின்னு ஹீரோயின் இருக்கும் போதே சொல்றான். அப்ப ஹீரோயின் வந்துட்டு பாக்குறா, என்னது இது சஹானாவோட போட்டோஸ் இருக்கு. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் ஒன்னா இருக்காங்கன்றது ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. அவளுக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆகுது. அப்ப ஹீரோவும் சஹானாவும் தான் டேட் பண்றாங்களா அப்படின்னு தோணுது. அவ ஆல்ரெடி எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த போட்டோஸ் அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான் செக்ரட்டரி. இது எல்லாத்தையும் ஹீரோயின் எதிர்க்கே பாக்குறான். ஆனா ஹீரோயின் எதுவுமே சொல்லாமே அங்க இருந்து சைலண்டா ஓடி போயிடுறா. நேரா போய் மின்கிட்ட தான் நடந்து எல்லாத்தையும் சொல்றா. இல்ல இப்போதைக்கு அவ கரண்ட் பாய் ஃப்ரெண்ட பத்தின எந்த விஷயமும் வெளியில வராம லீக் ஆகாம வச்சிருக்கா. அவ யார் கூட இருக்கான்றதே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்ப அது ஹீரோவா இருக்குமா அப்படின்னு சொல்லி டவுட்டா தானே இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இல்லையா. ஹீரோ கிட்ட கேட்கறதுக்கும் அவளுக்கு தயக்கமா இருக்கு. அதுக்குள்ளேயே சஹானா என்ன பிளான் பண்றா அப்படின்னு பார்த்தா, ஹீரோவை கைவிட்டுற கூடாதுன்ற காரணத்துக்காக அவ வந்துட்டு நான் பிரெக்னெண்டா இருக்கேன், இன்னைக்கு காலையில தலை சுத்தலா இருந்தது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணேன், 2 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு செம்மையா குழப்பமாயிடுது. ஐயோ என்னடா பண்றது, இது நம்ம குழந்தைதானா இல்ல நம்மள இவ ஏமாத்துறாளா என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல ஹீரோக்கு. இப்பதான் ஹீரோ ஒரு விஷயமே கேக்குறான். என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த சேனல் இருக்கான் இல்லையா, அவன் உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும் போது இல்ல என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போது அவன் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் அவளை வந்துட்டு ஹர்ட் பண்ணான், அது மட்டும் இல்லாம அவளை ஃபோர்ஸ் பண்ணான், அதை என் கண்ணால பார்த்தேன், அவன் வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, நீ போய் சொல்லாம சொல்லு, என்கிட்ட ஆதாரம் இருக்கு அப்படின்னு இவன் சொல்றான். இவளும் ஏதேதோ கதை விடுறா. இல்லவே இல்ல, என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீதான் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோவை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்றா. ஹீரோ தயவு செஞ்சு இப்ப வீட்டுக்கு போ, இத பத்தி எல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். மறுநாள் ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு அட்வொகேட் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போறான். எங்க எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவளுக்கு ஏன் பயம் அப்படின்னு பார்த்தா, என்னோட ஆபீஸ் தான் இது, வேற எதுனா ஒரு அட்வொகேட் ஆபீஸ்க்கு நம்ம போலாமே அப்படின்னு கேக்குறா. இல்ல எனக்கு தெரிஞ்சவங்க இங்கதான் இருக்காங்க, அது மட்டும் இல்லாம நான் வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன் இல்லையா, அதுக்காக ஒரு அக்ரிமெண்ட் ரெடி பண்ண போறேன், எனக்கும் அவருக்கும் டிவோர்ஸ் ஆனாலும் வந்து எனக்கு அவர் சொத்துல எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி நீ கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம்மையா கடுப்பாகுது. இருந்தாலும் வந்து இவனை நம்ப வைக்கணும்ன்றதுக்காக ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து மின்னோட ஆபீஸ்ல தான் இருக்கா. அங்க ஹீரோவும் சஹானாவும் வர்றத பார்த்த உடனே வேக வேகமா போய் டேபிளுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறா. மென் கிட்ட வந்த உடனே ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டும் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு பொண்ணை உண்மையா ஒருத்த லவ் பண்ணா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போடுவானா என்ன. அதனால அவளுக்கு வந்துட்டு அந்த அளவு குழப்பமா இருக்கு. ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப உறுத்தலாயிடுது. ஐயோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்ட் கூட அன்னைக்கு நைட்டு நான் ஸ்டே பண்ணேன், என்ன கொடுமடா இது அப்படின்ற மாதிரி அவ ஃபீல் பண்றா. மென் வந்து சஹானாவை தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீ உண்மையாவே எல்லாம் உனக்கு புரிஞ்சுதான் பண்றியா, அவன் என்ன அக்ரிமெண்ட் போட சொல்றான் எல்லாம் புரியுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்கு எல்லாம் புரியுது, எனக்கு அவன் மேல லவ் இருக்கு, அதனாலதான் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, உனக்கு எல்லாம் ஓகேனா எனக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா இங்க ஹீரோ ஆல்ரெடி பாத்துட்டு இருக்கான். நேரா இங்க வந்து நிக்கிறான். நான் உன்னை முதல்ல வந்த உடனே பாத்துட்டேன், ஏந்திரு அப்படின்னு சொல்றான். ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முழிக்கிறான். எனக்கு ஒரே ஒரு டவுட் தான், நீயும் சஹானாவும் சேர்ந்து ஏதோ ஒரு விஷயத்த என்கிட்ட மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்றான். இவ அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, நான் என்னத்த உங்ககிட்ட மறைக்க போறேன், எனக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேக்குறா. ஐயோ அவங்க வராங்க 2 பேரும் நம்மள பார்த்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா, அவனை அவசரமா வந்து கீழே ஒளிய வைக்கிறாள. ஹீரோ வாயை வேற பொத்திடுறா. ஹீரோ அப்படியே நெருக்கத்துல ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுக்கு பழைய விஷயம் எல்லாம் ஞாபகம் வர மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்துட்டு ஹீரோ இல்ல அப்படின்னா 2 பேருமே வந்துட்டு வெளியில போயிடுறாங்க. உடனே ஹீரோயின் ஏந்துக்கிறா. சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. மயக்க அடிச்சு விழுந்துடுறா. அதோட ஹீரோயின் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிக்கிறா. பக்கத்துலயே ஹீரோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஐயோ சாரி, நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே ஷாக்ல வரைஞ்சு போயிருக்கா. எனக்கு ஒரே ஒரு உண்மையை சொல்லு, லாஸ்ட் மந்த் வந்துட்டு
நீ அந்த டின்னர் பார்ட்டிக்கு வந்ததானே, அந்த ஹோட்டல்ல இருந்ததானே, நீ தானே அது அப்படின்னு சொல்லி கேக்குறான். இந்த குழந்தைக்கு அப்பா நான் தானே அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கா. அப்புறம் தான் மின்ன அந்த இடத்துக்கு வரான் கரெக்டா அந்த டைமுக்கு. என்ன ஆச்சு உனக்கு, நீ ஓகே தானே, நீ நல்லா இருக்க தானே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது ஹீரோயினுக்கு சடனா ஒரு பிளானு. இவன் தான் என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா அப்படின்னும் போது என்னது நானா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடியே இது என்னடி புது பொருளியா இருக்கு, நீ பிரெக்னெண்டா இருக்கன்றதையே என்னால தாங்கிக்க முடியல, அந்த குழந்தைக்கு நான் அப்பான்னு நீ சொன்ன பத்தியா, என்னால எப்படி தாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறா. ஹீரோ தான் அந்த குழந்தைக்கு அப்பான்ற விஷயத்தையும் சேர்த்து சொல்லிடுறா. என் ஃப்ரெண்டோட லவ்வர் கூடயே நான் இழந்திருக்கேன்றப்ப அது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, இதை என்னால வெளியில சொல்ல முடியாது அப்படின்னும் போது அதனால நீ என்ன அப்பான்னு சொல்லிட்ட அந்த குழந்தைக்கு, நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இது வரைக்கும் நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தாண்டா பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் என்ன சொல்றான்னா, பரவாயில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், பரவாயில்ல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த குழந்தைக்கு நான் அப்பாவா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் டைம் கேக்குறா. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றா. மறுநாள் காலையில ஆபீஸ்ல காட்டுறாங்க, ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அவங்களுக்கு இப்பதான் தெரியும் போல வீட்டுல யாரையோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான்றது. என்ன கேட்காம கொள்ளாம நீ எப்படி இன்னொரு பொண்ணு கூட லிவிங்ல இருப்ப, அது என்னோட வீடு, இது என்னோட பிசினஸ், நீ என்னோட பையன், எல்லாத்துக்கும் நீ என்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கத்துக்கு ஹீரோ ஆபீஸ்லயே திட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா அதே நேரம் பார்த்து டார்லிங் அப்படின்னு சொல்லி சஹானா ஆபீஸ்க்கு வரா. ஹீரோவோட கைய வேற புடிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காளா. அம்மா இருக்காங்க, தயவு செஞ்சு நேரம் நில்லு அப்படின்னு திட்டுறான். ஹாய் அத்தை அப்படின்னு சொல்றா. அத்தை குத்தன்னு சொன்னீங்கன்னா மூஞ்சி முகரையெல்லாம் பேத்துருவான் பாத்துக்கோ, என் பையனோட காசுக்காக தானே நீ என் பிள்ளைய ஏமாத்திட்டு இருக்க, மரியாதையா உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ வாங்கிட்டு வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு திட்டிடுறாங்க அசிங்கமா. ஹீரோவை தனியா கூப்பிட்டு போய் பேசுறாங்க. இவ வெளியில நின்னு ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. இத பாரு, அவ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லலாம், ஆனா அந்த குழந்தை உன்னோட குழந்தை தான், எதை வச்சு நீ சொல்ற, நீதான் போதையில இருந்தேன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டயே கேக்குறாங்க. ஹீரோ அதுவே நான் தெரியாம தானே மூச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கான். நேரா ஹாஸ்பிட்டலுக்கு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போலி டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணணும், இந்த கேள்வி இவனை விட அதிகமா யோசிக்குது அப்படின்னு சொல்லி அங்க டாக்டர் கிட்ட இத பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோயின் அபார்ஷன் பண்றதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. இவ ஹீரோயினை பார்த்த உடனேயே இவ கண்டுபிடிச்சிடறா, இவ பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, இது ஹீரோவோட குழந்தைதான் கன்ஃபார்மா அப்படின்றது இவளுக்கு தெரியுது. சோ இவ ஹீரோயினை என்ன கன்வின்ஸ் பண்றா அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தைய பெத்துக்கோ, ஒரு சின்ன குழந்தை, அந்த உயிர் நீ தானே வர வச்ச இந்த உலகத்துக்கு, அதையே நீ கொள்றிய அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய விஷயம் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, இவ ஏன் நம்ம மேலயும் நம்ம குழந்தை மேலயும் திடுதுப்புன்னு இப்படி ஒரு அக்கறை காட்டுறா அப்படின்னு சொல்லி புரியாம முழிச்சுட்டு இருக்கா. இவளோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த குழந்தை வளர்ந்ததுக்கு அப்புறம் இந்த குழந்தைய நம்மளே எடுத்துக்கலாம், இது நம்ம குழந்தைன்னு சொல்லி ஹீரோவை சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. அப்பதான் மின் அந்த இடத்துக்கு வரான். தயவு செஞ்சு பச்சை குழந்தைய இந்த மாதிரி கொல்லணும்ன்ற முடிவுக்கு வராதீங்க, உங்களால வளர்க்க முடியலன்னா என்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறா. இவங்க ரெண்டு பேருமே முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது, சாத்தா வேதம் ஓடுதே அப்படின்ற மாதிரி போகும்போது ஹீரோயின் பிளட் டெஸ்டுக்காக வச்சிருந்தா இல்லையா, அந்த பிளட்டையும் எடுத்துக்கிட்டு போயிடுறா. அந்த பிளட்டை வச்சு இவளே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. இவங்க அம்மாக்கு செம்ம ஷாக்கு. உண்மையாவே ஒருவேளை இந்த பொண்ணு வயதுல வளர்றது நம்ம வாரிசு தானா அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வர பார்த்தா ஹீரோ அந்த இடத்துல இருக்கான். அவன் வந்த உடனே என்ன கேக்குறான்னா, எங்க போனா உன் பாய் ஃப்ரெண்டு, நீ பிரெக்னெண்டா இருக்க, வாமிட் எடுக்கிற, மயக்கம் வருதுங்கிற, நீ எதுக்கு தனியா இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்க, அவன் ஏன் உன்னை தனியா விட்டான் அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தாதான் தெரியுது, அவன் மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான் போல. குழந்தை வெயிட் அதிகமா போடுறதுக்கு இதுதான் குடிக்கணுமா நீ அப்படின்னு சொல்லி எதையோ எடுத்துட்டு காட்டுறான். அதுக்கப்புறம் தான் ஹீரோவை பாக்குறான். ஹீரோக்கு அடப்பாவி, ரொம்ப நல்லாதான் பாத்துக்கிறான் போல இருக்கே, கண்டிப்பா இவன் நம்மள திரும்பி பார்க்க மாட்டா அப்படின்ற மாதிரி தோண ஆரம்பிச்சிடுது. சார் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறா. அதோட ஹீரோ நேரா வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் டெஸ்ட் ரிப்போர்ட்டோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதான் இந்த குழந்தை உன்னோட குழந்தைதான் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அந்த விஷயத்த கேட்டவனே ஹீரோ அப்செட் ஆயிடுறான். ஓகே, டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் தான் வந்துருச்சு இல்லையா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சஹானா சொல்றா. ஆனா அவங்க அம்மா கடுப்பாயிடுறாங்க. ஃபர்ஸ்ட் நீ குழந்தைய பத்தி என் கையில கொடு, அதுக்கப்புறமா அதை பத்தி யோசிப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க.
அதே நேரத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்ன யோசித்தாலோ ஏது யோசித்தாலோ தெரியல, திடுதிப்புன்னு மின்னுக்கு போன் பண்ணிட்டு நம்ம 2 பேரும் நம்மளோட கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. அவனுக்கு செம்ம ஷாக்கு. என்ன சொல்ற அப்படின்னு கேட்கும் போது, ஆமா, என்னோட குழந்தை பிறக்கும் போது அப்பா பேர் தெரியாத குழந்தையா பிறக்க கூடாது, அதுக்கு உன்னோட இனிஷியலை தருவ இல்லையா அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோயின் என்ன மறுபடியும் சொல்றானா, இது பாரு, நான் வந்து இப்போ வரைக்கும் உன்னை ஃப்ரெண்டா மட்டும்தான் ட்ரீட் பண்றேன் அப்படின்னு சொல்றா. போனை வச்சதுக்கு அப்புறமா இவன் அழுதுட்டு இருக்கான். ஆமா, நீ என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கோன்னு கேட்டுட்ட, ஆனா ஃப்ரெண்டா தான் ட்ரீட் பண்றேன், ஆனா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்ற. இப்ப நான் என்னோட ரியாக்ஷன் என்னன்னு எப்படின்னு உனக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். ஹீரோவோட வீட்லயே ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்க, பிசினஸ் மீட்டிங். அதுக்கு ஹீரோயினும் வந்திருக்கா. இதை பார்க்கும் போது அப்படியே சஹானாக்கு செம்ம கடுப்பாகுது. அப்ப அந்த மீட்டிங்க்கு வந்தாரு இல்லையா, இவரோட பேரு வந்துட்டு லின். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்துட்டு சின்ன வயசுல என்னோட ஒய்ஃப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ அவ எப்படி இருந்தாலோ அதே மாதிரிதாம்மா நீ இருக்க. எனக்கு ஒரு பொன் குழந்தையும் இருந்தா, சின்ன வயசுலயே காணாம போயிட்டா. நாங்க இப்போ வரைக்குமா அவளை தேடிக்கிட்டு தான் இருக்கோம். அவ இன்கேஸ் வளர்ந்திருந்தா உன்ன மாதிரி இப்படிதான் இருந்திருப்பா, என் ஒய்ஃப் மாதிரி. எனக்கு உன்னை பார்க்கும் போது என்னோட பொண்ணை பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் போன உடனே கரெக்டா நம்ம செக்ரட்டரி வரான். சார், இப்பதான் சார் முழு உண்மையும் வந்துட்டு என்னால இன்வெஸ்டிகேட் பண்ணி உங்களுக்கு சொல்ல முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். என்னதான்டா ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, அன்னைக்கு நைட்டு அந்த ஹோட்டல் ரூம்ல உங்க கூட இருந்தது சஹானா கிடையாது. சஹானா வந்துட்டு அவளோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது சான் இருக்கான் இல்லையா, அவன் கூட வேற ஒரு ஹோட்டல் ரூம்ல நைட்டு அங்க தங்கிட்டு இருந்திருக்கா. அதுக்கான சிசிடிவி கேமரா, போட்டோ ப்ரூஃப் எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது இவனுக்கு அப்பாடா அப்படின்னு இருக்குது. ஹீரோயினுக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே விளங்குது. அதாவது அப்பனா நம்ம இருந்ததுதான் இவன் நான் உன் கூட இருந்தேன்னு போய் சொல்லி இவன் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் யோசிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோவே கேக்குறான், இதுக்கு அப்புறமாவது தயவு செஞ்சு உண்மையை சொல்லு, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தானே அப்பா, நான் தானே அன்னைக்கு உன் கூட நைட்டு அங்க இருந்த அந்த ரூம்ல நீ தானே என் கூட இருந்த அப்படின்னு சொல்லி கேக்குறான். இப்ப இத பத்தி எல்லாம் பேசி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல, உங்களுக்கும் சஹானாக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்ப அதுக்குதான் ஹீரோ சொல்றான், லூசு மாதிரி பேசாத, அது நீதான் நினைச்சுதான் நான் வந்துட்டு அவ கூட கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் அப்பா இல்ல அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டு இருந்த சஹானா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, வேக வேகமா ஓடி வந்துட்டு ஹீரோவை பிடிச்சி இழுத்து அவ போய் சொல்றா. அவ சொல்றது நம்பாத, அவ போய் சொல்றா. அவ உன் பணத்துக்காக ஆசைப்படுறா, அவ மோசமானவ, எத்தனை ஆம்பளைங்க கூட சுத்துவா தெரியுமா அப்படி இப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் எதிர்க்கே அவளை பத்தி கேவலமா பேசுறா. ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுது. இதுக்கு மேல எதனா பேசுனேன்னா உன்னை நான் என்ன பண்ணுவேன்னே தெரியாது, நீ இருக்கிற எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணிருக்க, நீ ஃபார்ஜரி பண்ணிருக்க அப்படின்னு சொல்றான். எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை புடிச்சு தள்ளி விடுறா. அப்ப ஹீரோ இவளை புடிச்சு இழுத்து தள்ளி விட்டுறான். ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். இப்பயாவது உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, இப்பதான் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, ஆனா உங்ககிட்ட நான் ஒண்ணுதான் சொல்லணும். உண்மையா சத்தியமா நீங்க அந்த ரூம்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. இது எல்லாமே தற்செயலா தான் நடந்துடுச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ட்ரிங்க்ஸ்ல ஏதோ ட்ரக் கலந்து கொடுத்துட்டாங்க விளையாட்டா, அதனாலதான் இந்த மாதிரி தப்பான விஷயம் நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றா. நான் காசுக்காக எல்லாம் ஆசைப்படல, நான் காசுக்காக எல்லாம் வந்துட்டு உங்களை பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றா. அதான் ஹீரோ சொல்றான், ஆமா, அதை பண்ணிருந்தீங்கன்னா தான் நான் நைட்டு உன் கூட இருந்தேன்னு சொல்லி மறுநாளே வந்து நின்றுப்பியே, மறுநாள் நான் முழிக்கிறதுக்கு முன்னாடியே தானே நீ எஸ்கேப் ஆயிட்ட, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், நீ அந்த மாதிரி பண்ணல, இது எல்லாமே ஆக்சிடென்ட் சொல்லிட்டு அப்படின்னு சொல்றான். அப்பதான் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நான் வந்து உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். உண்மையாவே அன்னைக்கு நைட்டு நீ என் கூட இருந்த இல்ல அப்படின்றது எல்லாமே இல்லாம உன் கூட பழக பழக நான் உன்னை ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சுட்டேன். அதனாலதான் உன்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைச்சேன். உன்னை வேற ஒரு ப்ராஜெக்டுக்கு நான் மாத்தினதுக்கு காரணம் கூட எங்க நான் உன் மேல பைத்தியம் ஆயிடுவணும் அப்படின்றதுனாலதான் அப்படின்னு சொல்றான். இதுக்கும் நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்னடா நீ எவ்வளவு ஒருத்தி நல்லவள, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு நீ பார்க்கவே மாட்டியா? ஒண்ணு அவ இல்ல இவ, இவங்க 2 பேருமே நான் ஏத்துக்க மாட்டேன், யாரா இருந்தாலும் சரி அப்படின்னு அவங்க அம்மா வந்துடுறாங்க. நீங்க என் அம்மா அப்படின்ற ஒரு உரிமையில கேக்குறேன், எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சிருக்கு, நான் இவ கூட தான் வாழ்க்கை நடத்த போறேன், நான் சாகுற வரைக்கும் இவ கூட தான், இவ வயித்துல என் குழந்தையும் வளருது, அதுதான் என்னோட ஒரே வாரிசு. நீங்க இதுக்கு மேல என்ன பிளஸ் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிடுறான்.
இந்த காலத்து பசங்க நம்ம பேச்சையே கேட்க மாட்டாங்க, என்னவோ பண்ணி தொலைங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து அவங்க வேக வேகமா போயிடுறாங்க. ஹீரோயினை கம்பல் பண்ணி இவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்துடுறான். இது பாரு, நீ பிரெக்னெண்டா இருக்க, இங்க இருந்து நீ போக கூடாது, உன்னை இங்க வந்துட்டு எல்லாரும் தாங்குவாங்க, உனக்கு எல்லா விஷயத்தையும் இவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க, நீ நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து தூங்குறது மட்டும்தான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்றான். ஹீரோவோட வீட்டுக்கு வந்தவர் வந்துட்டு ஒருத்தர் குழந்தைய காணோம் தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு இல்லையா, அவரு நேரா வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்தாலே ஆர்ஃபனேஜ் அதுக்கு வராரு. அந்த ஆர்ஃபனேஜ்ல வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி இங்க எந்தெந்த குழந்தை எல்லாம் வந்ததுன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுல நம்ம ஹீரோயினும் இருக்கா, பிளஸ் அதே நேரத்துக்கு சஹானாவுமே இருக்கா. அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இவங்க வந்து ஹீரோயினோட போட்டோவை பார்த்து இதுதான் எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்க வந்துட்டு அந்த கேர்டேக்கர் லேடி இருக்காங்க இல்லையா, அவங்க ஹீரோயினோட நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஹீரோயின் போன் அட்டென்ட் பண்ணல. அவங்க வந்துட்டு அங்க இருந்து கிளம்பின உடனே சஹானா வரா. சஹானா கிட்ட இவங்க எல்லாத்தையுமே அப்படியே ஒண்ணு விடாம பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவளுக்காவது வந்து அவங்க அப்பா அம்மா தெரிஞ்சுட்டாங்க, அது வரையில சந்தோஷம். அவகிட்ட உடனே சொல்லணும்னு நான் போன் பண்ண, அவ போன் அட்டென்ட் பண்ணல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. நேர்ல அவளை பார்த்து சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிற தொட்டியை எடுத்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்ப இவங்களை பாக்கிறதுக்காக ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. அப்ப வந்து இவ வந்து சாதாரணமா அவங்க கால் தடிக்கி விழுந்துட்டாங்க, அடிபட்டு கீழே கடந்தாங்க. அப்பதான் நான் உள்ள போனேன், உள்ள போன உடனே அவங்கள பார்த்து ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து சேர்த்தேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது உன் தலையில ஏதோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட முடிய ஒண்ணு எடுத்துக்கிறா. நேரா அதை எடுத்துட்டு அந்த குழந்தைய தேடி வந்தாங்க இல்லையா, அந்த அப்பா அம்மா கிட்ட போறா. போயிட்டு நான் தான் வந்து உங்களோட பொண்ணு அப்படின்னு சொல்றா. நாங்க எதை வச்சுமா இதை நம்புறது, அவங்க வேற மயக்கத்துல இருக்காங்க, கோமால இருக்காங்களே அப்படின்னும் போது என்னோட முடிதாங்க, என்னோட முடிய வச்சு டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. ஐயோ தங்கமே, நீதான் எங்களோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்த உடனே கட்டி போச்சு கதறாங்க. அந்த கேர்டேக்கர் லேடி வந்துட்டு ரொம்ப முடியாம இருக்காங்க இல்லையா, அதை ஹீரோ கிட்ட சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நான் வந்துட்டு இந்த உலகத்துல பெஸ்ட் டாக்டர் எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வந்து அவங்கள சரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கைமாற நான் என்ன பண்றதுன்னே தெரியல, ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும் போது, உன் தேங்க்ஸ் யாருக்கு வேணும், எனக்கு ஒரே ஒரு கேஸ் கொடு அப்படின்னு கேக்குறான். சரி போனா போது ஒண்ணு கொடுப்போமே அப்படின்னு சொல்லும் போது இவன் கரெக்டா வந்துட்டு திரும்பிடுறான். அவ செம கடுப்பாயிடுறா. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பொறுக்குமா, கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட அப்பா அங்க வராரு. அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து என்னோட ஃபாரின் ட்ரேடிங் எல்லாமே வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னா நீங்க அதுக்கு என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. என்னங்க நீங்க, உங்களுக்குதான் பொண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் திருன்னு முழிக்கிறாங்க. நான் தான் இருக்கேன்ல அப்படின்ற மோட்ல நம்ம சஹானா அங்க வந்து நிக்கிறா. அவ்வளவுதான், ஹீரோக்கு செம ஷாக்குன்னு பார்த்தா ஹீரோட அம்மா தான் வந்துட்டு பயங்கர ஷாக்ல இருக்காங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்லிடுறான் தீத்து அப்படின்னு பார்த்தா, நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்னை எப்படி மிரட்டினாலும் சரி, நீங்க உங்களால பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்க, ஆனா நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இங்க நடக்குதுன்ற மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ அசிங்கப்படுத்துறது என் பொண்ணை மட்டும் கிடையாது, என்னையும் என் கௌரவத்தையும் தான், இதுக்கப்புறம் நீ பிசினஸ் எப்படி பண்றேன்னு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. அந்த கேர்டேக்கர் லேடி வந்து கண்ணை முழிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போன் வருது. சஹானா வேக வேகமா அங்க போறா. ஏன்னா அந்த பொம்பளை எப்படியாவது கொன்னுணும், அவ வாய் வந்து பேசக்கூடாது. ஹீரோவே கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய வீட்டு அப்பா அம்மா கிடைச்சிருக்காங்க இல்லையா, அதனால அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. கொல்லலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. கரெக்டா ஹீரோயின் அந்த டைம்க்கு வந்து அவளை தடுத்துடுறா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கத்துறா. நீ உயிரோட இருந்தா நான் நிம்மதியாவே இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கா. கரெக்டா ஹீரோ அந்த டைமுக்கு வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்பன்னு பார்த்து ஹீரோயினோட அப்பா அம்மாவும் அங்க வந்துடுறாங்க. சகானாவை இவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்த உடனே அவங்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க அவளை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த கேர்டேக்கர் லேடி கண்ணை விழிக்கிறாங்க. அவங்க எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இல்லங்க, இவன் வந்து உங்களோட பொண்ணு கிடையாது, அவதான் உங்க பொண்ணு, இவதான் என்ன அடிச்சு கோமால படுக வச்சான்றதையும் சொல்லிடுறாங்க. அவ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவை பிடிச்ச ஒரு தள்ளிட்டு அங்க இருந்து வேகமா ஓடிடுறா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஹீரோயின், அவங்க அம்மா, அதுக்கப்புறம் அப்பா எல்லாருமே ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க அப்பாவும் சம்மதிக்கிறாரு. ஹாப்பி எண்டிங்கோடய இந்த டிராமா முடிஞ்சிடுது. சோ இந்த டிராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பாக்குறீங்க, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.